உனக்கு எதுவும் தப்பாக போகலை, நீ தான் உன் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிற. நம்மள எத்தனை பேர் ரெஸ்ட்ரிக்ஷன்னா பனிஷ்மெண்ட்னு நினச்சிட்டு இருக்கோம். நான் என்ஜாய் பண்ணல, நான் இதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் ட்ரூத் என்ன தெரியுமா? ஜங்கை ரிஜெக்ட் பண்ணுறது, லேட்டாக தூங்குறத அவாய்ட் பண்ணுறது, டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நோ சொல்கிறது, இதெல்லாம் தாங்க ரியல் பவர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் விராட்டாக இருந்தால் என்னோட ஃபிட்னஸ் அண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு ஸ்வீட்ஸ் அண்ட் மொபைல் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுவேன். ஆனால் இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷனாக நம்ம இப்படி விரும்புகிற விஷயத்த அடக்கி வைக்கிறது ஒரு நாள் உடையும். இது உண்மையான பலம் இல்லை. உண்மையான டிசிப்ளின் என்ன தெரியுங்களாங்க? அது ஒரு நீடட் சாய்ஸ். உங்களோட கோல் என்னன்னு தெரிஞ்சு அதுக்காக நீங்க ஃபார்வர்ட் ஆகிற ஸ்டெப்ஸ் தான். ஸ்வீட்ஸை தவிர்க்கிறது தான் டிசிப்ளின் இல்லை. ஸ்வீட்ஸை பார்த்தாலும் உங்களோட கோல் என்னன்னு தெரிஞ்சு அதை அவாய்ட் பண்றது தான் டிசிப்ளின். உங்களோட பாடி அண்ட் மைண்ட் இதுதாங்க உங்களோட உண்மையான சொத்து. இதையெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு கார்டு மாதிரி இருக்கிறது தாங்க இந்த டிசிப்ளின். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா, சிம்பிள்ங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ங்கிறது உங்களுக்கு பிடிச்ச ஜெயில் மாதிரி. டிசிப்ளின் அந்த ஜெயிலில் இருக்கிற ஃப்ரீடம். இந்த ரீலை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சில உண்மைகளை நம்ம டெய்லியே ரிமைண்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே அவசியம். I'll catch you later.